திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டுமே தங்குமறைகள் ஒதுங்கின. வசதிக்காக திருமலையில் மொத்தம் 7500 தங்குமறைகள் உள்ளன. இதில் 3500 அறைகள் நேரடியாக வரும் பக்தர்களுக்கு ஆதார் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. 1580 அறைகள் ஆன்லைனில் வெளியிடப்பட்டு முன்பதிவு செய்வதற்கும் 400 அறைகள் நன்கொடையாளர்களுக்கும் ஒதுக்கப்படுகின்றன. மீதமுள்ள அறைகள் நேரடியாக வரும் விஐபிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அண்மை காலமாக பக்தர்களுக்கு அறைகள் ஒதுக்குவதில் இடைத்தரகர்கள் மோசடியில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்துள்ளது. மேலும் சிலர் சுற்றுலாவிற்கு வருவது போல அறைகள் எடுத்து தங்குவதால் பக்தர்களுக்கு அறைகள் கிடைக்காமல் போவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை தடுக்கும் நோக்கில் அறைகள் பெறுவதற்கு ஆதார் அட்டையுடன் தரிசன டிக்கெட்டுகளும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 50 ரூபாய் வாடகை உள்ள அறைகள் மற்ற அறைகள் இது மட்டுமின்றி தேவஸ்தானத்திற்கு வருமானமும் அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை நீர் திறப்பு விழாவின் போது அமைச்சர் பொன்முடிக்கு 328 மில்லியன் கனஅடி தண்ணீர் விவசாய பாசனத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. திமுக அமைச்சர் பொன்முடி, முன்னாள் அமைச்சரும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளருமான செஞ்சி மஸ்தான், மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீடூர் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தனர். விழா முடிந்து திமுக அமைச்சர் பொன்முடி புறப்பட்டுச் செல்லும் நேரத்தில் திமுக நிர்வாகி மலர்மன்னன் அமைச்சர் பொன்முடியை வரவேற்று திமுகவினர் யாரும் திமுக கொடி காட்டக்கூடாது என கூறி செஞ்சி மஸ்தான் தடுத்து விட்டதாக கூறி கூச்சலிட்டார். அமைச்சர் வராருன்றதுனால கட்டக்கூடாதுன்னு பாய் மஸ்தான் சொல்றாரு. ஏன் கட்டக்கூடாது? பொன்முடிக்கும் மஸ்தானுக்கும் இடையே இலைமறை காய்மறையாக நீடித்து வந்த கோஷ்டி மோதல் அணைநீர் திறப்பு விழாவில் வெடித்தது. முன்னதாக நீர் திறந்து வைப்பது குறித்து தனக்கு முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை என கூறி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை செஞ்சி மஸ்தான் கடிந்து கொண்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வருகின்ற 7ஆம் தேதி சென்னையில் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்பாக இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியேற்றக்கூடிய அறிவிப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வருகின்ற 7ஆம் தேதி இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கத்தில் மாலை 6:24 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்றும் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பொதுவெளியில் பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு பிறகு 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய இஃப்தார் நோன்பில் இஸ்லாமிய மக்களை விஜய் சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நெருங்க அனைத்து கட்சிகளும் கரைந்து போய்விடும் என்று அதிமுக மட்டுமே திமுகவை எதிர்க்கும் என்றும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் துரைமுருகன் சின்ன கட்சிகள் திருவிழாவில் வரும் வான வேடிக்கை போல உடனடியாக காணாமல் போய்விடும் என்று விமர்சித்தார். இதெல்லாம் திருவிழாவில் வான வேடிக்கை அழகா இது கட்சி, இது நமது கட்சி, அவங்க கூட்டம். நீங்கள் தேர்தல் வர எல்லா கட்சிகளும் கலங்கி போயிடும். நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும். தான் எதிர்பார்த்ததை விட கட்சி மற்றும் ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு சேர சிறப்பாக வழிநடத்துவதாக துரைமுருகன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் ரட்சகன், தமிழச்சி தங்கப்பாண்டியன் உள்ளிட்ட